விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு இரண்டு விதமான வழக்கு விசாரணைகள் இன்றைக்கு நீதிமன்றத்துல வந்தது. இந்த இரண்டுமே தாவேகா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. ஒன்று இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்டது. இந்த 5 தொகுதி காலியானது இல்லைங்களா, அந்த 5 தொகுதிக்கான இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு, கரூர் விவகாரத்துல உயிரிழந்த அந்த 42 பேர்ல 31 பேருக்கு அரசு பணி வழங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கு எதிரான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒருவர் தொடுத்திருந்தார். அதற்கு எதிரான தீர்ப்பும் ஒன்று வந்திருக்கிறது. இந்த இரண்டை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இந்த இடைத்தேர்தல் வழக்கு, இந்த இடைத்தேர்தல் வழக்கு என்பது உங்களுக்கே தெரியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏ கிட்ட எல்லாரும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. திருச்சி கிழக்காக இருக்கட்டும், அப்புறம் கரூர், விராலிமலை, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, இது போன்ற, அப்புறம் மரகதம், குமரவேல், மதுராந்தகத்துல இருக்காங்க இல்லைங்களா இவங்க, அப்புறம் இன்னொரு பெண் எம்எல்ஏ வேற, அவங்க பேர் கூட வாயில வரல. இந்த மாதிரி ஒரு 6 பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவங்க வழக்கு, அதாவது இவங்க வந்து ராஜினாமா பண்ணதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார், அது செல்லாதுன்னு அறிவிங்க, இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து அதிமுக சார்பிலும் நீதிமன்றத்துல வந்து தொடரப்பட்டிருக்கிறது. இப்படி தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தொகுதிகள் காலியானதாக அறிவித்து விட்டார்கள் உடனடியாக. ஏன்னா வழக்கங்க நிலுவையில் இருக்கு. இவங்க ராஜினாமா பண்ணதுன்னு செல்லாதுன்னு அறிவிங்க, இவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அது இருக்கும்பொழுதே இந்த தொகுதிகள் வந்து காலியானதாக அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டு விட்டது. இதை எதிர்த்து பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்ற நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு வந்தது. நீதியரசர் தர்மதிகாரி மற்றும் அருள்முருகன், இந்த 2 நீதியரசர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவர்கள் வந்து கேட்கிறாங்க, என்னப்பா இது, இந்த மாதிரி ராஜினாமா பண்ணியிருக்காங்க, வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறது, நிலுவையில இருக்கும் பொழுது எப்படி நீங்க வந்து தேர்தல் அந்த தொகுதி வந்து காலியானதாக நீங்க அறிவிப்பீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்கிறாங்க. வழக்கு தொடர்ந்தவர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஐயா இவங்க வந்து ராஜினாமா பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிங்கன்னு வழக்கு நாங்க நீதிமன்றத்துல தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு நிலுவையில இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த சட்டமன்றத்துக்கு, அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ. இதற்கு இடையில இவங்க திடீர்னு திரும்ப சட்டப்பேரவை வந்து அந்த தொகுதியெல்லாம் காலி ஆயிடுச்சு, இடைத்தேர்தல் வைக்கிறேன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அதுல வேற யாராவது போட்டியிட்டு, எப்படி இப்ப வந்து மதுராந்தகம் தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மரகதம் குமரவேல வந்து இப்ப வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு, அந்த ராஜினாமா பண்ணது செல்லாது அறிவிங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்ப அந்த இடத்துல இடம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு நபர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால், இப்போ இந்தாண்ட இருக்கிறவங்க திடீர்னு இவங்க ராஜினாமா பண்ணது செல்லாதுங்க, அவங்க தாங்க எம்எல்ஏ அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டா, அப்போ 2 எம்எல்ஏ கணக்கு வந்துடும். புதுசா வெற்றி பெற்றவரும் எம்எல்ஏவா இருப்பாங்க. திடீர்னு நீதிபதி கோர்ட் வந்து இவங்க ராஜினாமா பண்ணது செல்லாது, அவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்க அப்ப அவங்களும் எம்எல்ஏ. அப்போ ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏவா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ அந்த நீதிமன்ற வழக்கு முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தலை நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நியாயமான கோரிக்கையை மனுதாரர் தரப்புல வைக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை புரிந்து கொண்டது. ஆமா, ஒரு கேஸ் வழக்கு இருக்கு, சபாநாயகத்தையும் கொடுத்திருக்காங்க, நீதிமன்றத்திலையும் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து கட்சி அவர்களுடைய பைலாவின்படி இவர்கள் செயல்படவில்லை, அதனால இவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சா, அப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏவுடைய நிலை என்ன, ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு வந்த இந்த எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன என்பதை நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுது. அதனாலதான் என்ன பண்றாங்கனாக்க, வருகின்ற 31ஆம் தேதி வரைக்கும் தடை விதிக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பு குறித்து வெளியிடுவதற்கோ தேர்தல் நடத்துவதற்கோ 31ஆம் தேதி வரைக்கும் தடை விதிக்கிறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லணும், நோட்டீஸ் அனுப்புறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லணும், தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும், மத்திய அரசு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். இவங்க அத்தனை பேருக்குமே நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்காங்க. தலைமைச் செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்காங்க. வருகின்ற 31ஆம் தேதி அவர் அனைத்து தரப்பினுடைய அந்த மனுக்களையும் அவங்க வந்து சமர்ப்பிக்கணும். அந்த விளக்கத்தை அவர்கள் கொடுத்தாகணும். எதற்காக இடைத்தேர்தல் நடத்த போறீங்க, இவர்கள் வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா, ராஜினாமா பண்ணது செல்லுமா செல்லாமாதான்னு ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. வருகின்ற 31ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்தல் குறித்தான பேச்சுக்கு தடையும் விதித்திருக்கிறது. இது இந்த தாவேகா அரசுக்கு ஒரு தலைவலியாகவும் மாறக்கூடும். ஒருவேளை இந்த ராஜினாமா பண்ண 5 பேர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால், ஏன்னா அவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அங்க சட்டசபையிலையும் இவர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப கட்சி தாவல் தடை சட்டம் இவர்கள் மீது பாய்ந்தால்
அடுத்த 10 வருஷத்துக்கு தேர்தலை போட்டியிட முடியாது. சோழி முடிஞ்சுது. இந்த அதிமுகவில் இருந்து துரோகம் பண்ணிட்டு உடனே இந்த 5 ஓடுகாலியுடைய சோழி முடிஞ்சது. அடுத்து 10 வருஷத்துக்கு இவர்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. அப்படி ஒரு நிலை வந்தால் எந்த பணத்துக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு அங்க போனாங்களோ அத்தனை கனவும் தவிடுபடி ஆயிடும். இன்னைக்கு இருதலை கொள்ளி எறும்பாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுட்டுமே அப்படின்னு. இதனாலதான் உஷாரான எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் குரூப் இல்ல எங்களை மன்னிச்சிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து இவர்கள் மீது அந்த கட்சி தாவல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகர் கொடுத்தார்ல, அந்த லெட்டரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாபஸ் வாங்கின உடனே இப்ப ஒவ்வொருத்தனா போறானுங்க. சி விஜயபாஸ்கர், அப்புறம் வந்து MR விஜயபாஸ்கர், இவங்கலாம் அதுக்கப்புறம் தான் ஒருத்தனா போறாங்க. கட்சி தாவல் தடை செய்ததுக்கு இடம் வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுவை எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்கினே இவங்க வந்து மன்னிப்பு கேட்டோடனே வாபஸ் வாங்கிட்டு இவங்களுக்கு மறு பதவி கொடுக்குறாருல. அப்ப இவனுக்கு வந்து இது சாணக்கியத்தனம், ராஜதந்திரம் நினைச்சிட்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க, போயிட்டு ஒவ்வொருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு போறானுங்க. ஒவ்வொருத்தரா பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் கட்சியில சேரானுங்க. ஏன்னா எம்எல்ஏ பதவியோட போய் சேர்ந்தா கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்தா அடுத்த 10 வருஷத்துக்கு நக்கிட்டு போயிடும். ஆனா இவனுங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணை இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப நீதிமன்றம் வந்து டைட்டா பிடிக்குது. 12 வாரங்களுக்குள்ள இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். MR விஜயபாஸ்கர் செய்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் டைட்டா இப்ப பிடிக்குது. வாசமா எப்படி பார்த்தாலும் அவனுக்கு சிக்கிறானுங்க. இந்த பக்கம் 5 துரோகிகள் ராஜினாமா பண்ணிட்டு போன 5 துரோகிகளும் இந்த நீதிமன்றத்துல வந்து சிக்கி சின்னாபனமாக போறானுங்க. MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கரும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில சின்னாபனமாக போறானுங்க. எது எப்படியோ இந்த 6 கழிச்சடையும் எப்படியோ ஒழிஞ்சு போகுது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துல அரசு பணி வழங்குவது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு திருவிழா அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி, மதம் சார்ந்த நிகழ்வுகள், இங்கே ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்து அவர்களுக்கு பணி ஊதியம் கொடுத்தா, ஏதாவது தீவிரவாத தாக்குதல்ல அந்த மாதிரி உயிரிழந்தவங்களுக்கு அல்லது காவல்துறையினுடைய அடக்குமுறையினால் விழுந்தவர்களுக்கு, ஒரு சாதிய வன்முறையால உயிரிழந்தவர்களுக்கு, இது போன்ற நபர்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம். கரூர்ல சத்தவங்க எதுக்காக போனாங்க? தாவேகாவினுடைய கட்சி நிகழ்வு, ஒரு கட்சி நிகழ்வு. அது ஒரு கட்சி நிகழ்வுக்கு போயிட்டு இறந்தவங்களுக்கு நீங்க அரசு பண்ணினா அப்ப மத்தவங்களாம் என்ன சொம்பைகளா? அப்ப இதையே காரணம் காட்டி நாளைக்கு ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலும் எவனாவது சாவறானா அவனுக்குலாம் அரசு பண்ணி கொடுத்தாக்க அப்ப எல்லாரும் ஏத்துக்குவோமா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு பொண்டாட்டியை விட்டு, பிள்ளைங்களை விட்டு, குழந்தைங்களை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு ரூம்ல தங்கி, ரூமுக்கு வாடகை கட்டி, கோச்சிங் கிளாஸுக்கு வாடகை கட்டி, இரவு பகல் ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிக்கிறவன்லாம் பைத்தியக்காரன். சொல்லு, பைத்தியக்காரன் டேஷா? சொல்லுங்க விஜய் சார். அப்ப வரவங்க கட்சி கூட்டத்துல வந்து உன்னை பார்க்க வந்து செத்தவனுக்கு நீ பதவி கொடுக்குறனா? நீ முதலமைச்சரா இருந்து உன்னை பார்க்க வந்து செத்தானுங்கன்னா அப்ப நீ பதவி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி, தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க வந்து உயிரிழந்து விட்டார்கள், அவர்களுக்கு பதவி கொடுக்குறோம்னா சரி, ஏதோ ஏத்துக்கலாம். சரியா? ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்து செத்தானு அங்க சாகும் போது நீ ஒரு நடிகன், நீ ஒரு கட்சியினுடைய தலைவன். அப்போ ஒரு நடிகனை பார்க்க வந்து ஒரு கட்சி கூட்டத்துக்கு வந்தவன செத்து போனவங்களுக்கு நீ அரசு பதவி தூக்கி கொடுக்குறனா? இதெல்லாம் சரியா படல. இது மிக தவறான முன்னுதாரணம் ஆயிடும். இந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில விசாரணைக்கு வருது. அப்போ நீதிபதிகள் கேட்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது எதிர்மனுதாரர்கள் சொல்றாங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கட்டும், மகாமகமாக இருக்கட்டும், தர்மபுரி விஷயமாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பதவியும் கொடுக்கப்படலைங்க, யாருக்கும் எந்த போஸ்டிங் கொடுக்கலைங்க, நிவாரண தொகை வேணா கொடுத்துருப்போங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு அரசு தரப்பில் இருந்தும் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. MK ஸ்டாலின் அரசு நிவாரணம் வழங்கி இருக்கிறது. விஜய் கட்சியும் நிவாரணம் வழங்கி இருக்கிறது. அப்புறம் என்ன? அரசு தரப்பிலிருந்து ஏற்கனவே நிவாரணம் வழங்கப்பட்ட பிறகு எதற்காக அரசு பதவின்னு கேட்கிறோம். அவங்க என்ன இந்த மண்ணிற்காக புரட்சியை செய்தார்களான்னு கேட்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு நீதிமன்றம் இதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. டிஎன்பிஎஸ்சியும் இதுல வழக்குல வந்து மனுதாரரா நீதிமன்றமே சேர்க்குது, மதுரை உயர் நீதிமன்றத்திலேயே சேர்க்குது. டிஎன்பிஎஸ்சி இதுக்குள்ள வாங்க, ஏன்னா அரசு பணிகள் எது நியமனம் பண்ணனாலும் அது டிஎன்பிஎஸ்சி வாயிலாக நியமனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிறுவனம் இருக்கும் பொழுது ஒரு கட்சியில ஒரு நடிகனை பார்க்க வந்து சத்தவனுக்கு ஒரு அரசு பதவியை தூக்கி கொடுக்கிறது வந்து எத்தகைய ஒரு அயோக்கியத்தனம். அதனால அவங்களையும் மனுதாரரா சேர்த்திருக்காங்க. இப்ப எதிர்த்தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடணும். அததான் இவனுக்கு செய்யணும். இப்போ அதை செய்வாங்களா என்னன்னு தெரியல, ஆனா ஸ்ட்ராங்கா வாதிடணும். அரசு பணி என்பது ஒருபோதும் கூடாது. ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை வாங்கி கொடுங்க, போதும். 25 லட்சம் நீங்க கொடுத்தது போதும். திமுக சார்பில் ஆல்ரெடி MK ஸ்டாலின் அரசா இருக்கும் போது அவங்களும் கொடுத்திருக்காங்க நிதி உதவி. அரசு தரப்புல நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. மேலும் மேலும் இதை வந்து நீங்க உங்களுக்கு சாதகமாக, உங்களுடைய வாக்கு வங்கிக்காக, உங்களுடைய அந்த கரூர்ல இடைத்தேர்தல் வருது என்பதற்காக இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவது என்பது சுத்தை பச்சை அயோக்கியத்தனம்.
அரசு விதிமுறைகளை நீங்கள் காற்றில் பறக்க விடுறீங்க. நீங்க பொதுமக்களுடைய இந்த அரசினுடைய பொது பங்களிப்பு இது. இதை நீங்க தூக்கி கொடுக்குறீங்க என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்ல போயிட்டு செத்துட்டாங்கன்னாக்க சரி கொடுக்கலாம். காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடினாங்க, அதுல உயிர் இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். இது ஒரு நியாயமான ஒரு இதா இருக்கும். ஆனா சம்மந்தமே இல்லாம ஒரு கட்சியில நிகழ்ச்சிகள் வந்து அரசு பணியை தூக்கி கொடுக்கறதுல வந்து தயவு செஞ்சு நீதிமன்றம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்க எடுத்து வச்சிட கூடாது. இது ஒண்ணும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனை இல்ல. இதை புரிஞ்சுங்க. டிவிகே காரன் இங்க பாருங்க, கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்க கூடாதா, எங்கள் விஜய் சார் நல்லது நடக்க பாக்குறாரு, இங்க பாருங்க எதிர்கட்சி எல்லாம் முடக்கிறானுங்க, இந்த மாதிரி சென்டிமெண்டா கிளப்பிடுவாங்க, செருப்பு கட்டி அடிங்க. அப்போ வருஷம் ஃபுல்லா 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம்னா பைத்தியக்காரன் டேஷான்னு கேட்கிறோம் நாங்க. எனவே நீதியரசர்கள் உரிய தீர்ப்பை வழங்கணும். தமிழகத்திற்கே ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக அது இருக்க வேண்டும். அரசு பணிகளை கண்டவர்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்க வேண்டிய இது போன்ற அரசியல்வாதிகளுடைய சுயநலத்திற்காக அரசு பணிகளை பலியிடக்கூடிய வேலைகளை இனிமே யாரும் செய்யக்கூடாத அளவிற்கு ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது பச்சை அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். கரூர்ல இடைத்தேர்தல் நடக்குது என்பதற்காக மட்டுமே விஜய் அவர்கள் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுறாரு. இந்த மீட்டிங்கை இப்ப நடத்துறாரு. ஏன் நீங்க வந்து வெற்றி பெற்றீங்கல்ல, நீங்க ஈரோ திருச்சி கிழக்குல போயிட்டு நன்றி சொன்னீங்க, பெரம்பூர் மக்களுக்கு ஏன் நன்றி சொல்லல விஜய் போகல? ஏன்னா திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வருது, பெரம்பூர்ல இடைத்தேர்தல் வரல. அப்ப இது பக்கா பச்சை அயோக்கிய அரசியல் தரமா இல்லையா? எனவே நீதிமன்றம் இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இத்தகைய தீர்ப்புகளை வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இது போன்ற வழக்குகள்ல நீதிமன்றம் சென்சிட்டிவாக எடுக்கணும். அவர்களுக்கு வந்து பணி வந்து அதனாலதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அவர்கள் வந்து பணி நிரந்தரம் என்பது கூடாது, தற்காலிக பணியா தான் இப்ப இருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போயிட்டாரு, முதலமைச்சர் கரூருக்கு போயிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நிரந்தர பணியாக இதை கொடுக்க கூடாது, உடனடியாக தடையும் செய்ய முடியாது. அதனால தற்காலிக பணியாக இருக்கட்டும், வழக்கு முடியட்டும், அப்புறம் பேசினா. நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குனாக்க இதை தற்காலிக பணியாக தான் தொடரும்னு சொல்லிட்டு அதற்கும் தடை விதிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த 2 வழக்குகளையும் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஒரு குடைச்சல் வந்து கிளம்பி இருக்கிறது. இது ரெண்டுமே தாவேகாவினுடைய பச்சை அயோக்கியத்தனத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதுதான் உண்மையான செயலும் கூட. எனவே இடைத்தேர்தலில் இந்த தமிழ்நாடு மக்கள், நீங்கள் அந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதி மக்களாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இத்தகைய குதிரை பேர அரசியலை ஒருபோதும் இந்த தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா ஜனநாயக மாண்பே செத்து போயிடும், ஜனநாயகமே செத்து போயிடும். எனவே இந்த இடைத்தேர்தல்ல நீங்கள் சரியாக வாக்களிங்க. மீண்டும் அந்த விஜய் ரசிகர்களுக்கே, அந்த விஜய் தரப்பு ஆட்களுக்கே வாக்களிச்சீங்கன்னா நாங்கள் குதிரை பேரத்தை ஆதரிக்கிறோம். 50 கோடி 100 கோடி இருந்தா 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வாங்கலாம், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்ற மாதிரி ஆயிடும். அப்போ மிக சரியான முடிவுகள் எடுங்க. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நீங்கள் சரி பண்ணுங்க. இடைத்தேர்தல் தான் அதற்கு ஒரே வழி. பார்ப்போம், இந்த கரூர் விவகாரத்திலும் சரி, இந்த இடைத்தேர்தல் விவகாரத்திலும் சரி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். நன்றி.